இந்த வாழ வைக்கும் தெய்வங்களாகிய ரசிக பெருமக்களே, இது மாதிரி சொன்னாங்க நம்மளுடைய ரஜினி கேங் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி வருது, நீங்கள் பார்க்கணும் அப்படி சொல்லி ட்ரைலர் காட்டினாங்க. ட்ரைலர் பார்த்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஹீரோ நேம் அப்படின்னு கேட்டு அவர் ரஜினி கிஷன் அப்படி சொல்லியிருந்தார். அப்போ பார்க்கும்போது எனக்கு அவரோட கண்ணில் ஒரு ஃபயர் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு ஃபேவரட்டான ஆட்கள் எல்லாருமே இருக்காங்க. இந்த படம் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக வரணும், பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி விடுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, நன்றி அப்படின்னு சொல்லியிருந்து விஷ் பண்ணியிருப்பார் ரஜினி சார். வெற்றி அடைய அனைவரின் சார்பாக வாழ்த்துகிறோம். தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு நல்ல படைப்பு வேண்டும். அந்த படைப்பை உருவாக்குவதற்கு ஒரு நல்ல இயக்குனர் வேண்டும். ஒரு நல்ல இயக்குனர் இருந்தால் தான் ஒரு நல்ல படம் வெளிவரும். அப்படி தான் காலங்காலமாக பெரிய தயாரிப்பாளர்னு சொன்னோம்னா அந்த படம் வெற்றி பெறணும். ஒரு பெரிய இயக்குனர் சொல்லணும் அந்த படம் வெற்றி பெறணும். அந்த ரெண்டுமே வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல கதை வேணும். அந்த கதையை இந்த படத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய இயக்குனருக்கும் வாழ்த்து சொல்வதில் மகிழ்ச்சி. ஒரு பெரிய மாற்றம் தமிழ் சினிமாவுக்கு தேவை. படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். வருகிற காலகட்டத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எல்லா சங்கங்களையும் இணைத்து வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை பெற்ற ஒரு தலைமை வருகிற 27 ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய, ஒரு புதியவர்களெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு சங்கமாக, எல்லாருக்கும் பாதுகாப்பான ஒரு சங்கமாக, யார் வந்தாலும் படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் சங்கமாக, வியாபார ரீதியாக. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முன்னாடியெல்லாம் படம் எடுத்தோம்னா எஃப்எம்எஸ்ன்னு ஒரு ரேட் இருக்கும். ஒன்றுமே இல்லாத சின்ன படத்தை கூட ஆடியோன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கும், சேட்டலைட்டுன்னு ஒன்று இருக்கும். அதையெல்லாம் கடந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு சொல்லி படம் ரிலீஸ் ஆகி ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த படம் ஒரு 10 லட்சம் போகும், இந்த படம் ஒரு 50 லட்சம் போகும், இந்த படம் 5 கோடி போகணும், ஒரு வியாபார உத்திகள் இருந்தது. இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓடிடின்னு ஒன்று சேட்டலைட்டுன்னு ஒன்று காணாமல் போயிடுச்சு. அது எவ்வளோ பெரிய படங்கள் இருந்தாலும் அதனை மாற்ற வேண்டும் என்பது கோரிக்கை. ஒரே ஒரு கோரிக்கையாக வைத்து இந்த படம் மாபெரும் வெற்றி அறுவதற்கு வாழ்த்து சொல்லி, இங்கே தந்தியிலிருந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழகத்தை ஆட்சி செஞ்சு கொண்டிருப்பது, எங்களுடைய சினிமாவை வாழ வைத்து கொண்டிருந்தது, சினிமாவை வியாபாரிகதியாக வாழ வைத்து கொண்டிருந்தது அந்த பக்கம் சன் டிவி நிறுவனம். குறைஞ்சது ஒரு 50 படம் வாங்கிட்டே இருந்தாங்க. இந்த பக்கம் ஜெயா டிவிலேருந்து ஒரு 50 படம் வாங்கிட்டே இருந்தாங்க சேட்டலைட். அந்த பக்கம் கலைஞர் டிவிலேருந்து ஒரு 50 படம் வாங்குவாங்க. அந்த பக்கம் இந்த பாலிமர்லேருந்து ஒரு 50 படம் வாங்குவாங்க. இந்த பக்கம் ராஜ் டிவிலேருந்து ஒரு 50 படம் வாங்குவாங்க. இப்படி இருந்த தமிழ் சினிமா இப்பொழுது படங்கள் வாங்குவதில்லை, ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதையெல்லாம் மாற்ற வேண்டும். ஓடிடி கூட நிறுத்தணும்னா இந்த நிறுவனங்கள் சேட்டலைட்டோடு ஓடிடி வாங்கினா இன்றைக்கி 250 படங்களை 200 படம் நீங்களே தமிழ் சினிமாவை வழிநடத்தலாம். வேறு எந்த சேனலும் வர முடியாது. ஏன் இந்த சேனல்லாம் நான் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் நேரடியாக போய் அந்த நிறுவனத்தில் போய் பார்த்துட்டு வரலாம். மற்ற சேனலில் பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது. தந்தி டிவி ஏன் வந்திருக்கான்னு கேட்டால், தந்தி தமிழகத்தில் தமிழ்னு ஆட்சி செய்யக்கூடிய இந்த பூமியில் தந்தி டிவி தயவு செஞ்சு இந்த தந்தி டிவியின் வாயிலாக என்னுடைய பணிவான கோரிக்கை, தமிழகத்தில் சினிமாவில் வாழ்ந்தது தந்தி டிவியாலும் தந்தி பேப்பராலையும் படித்து வாழ்ந்தவர்கள் நாங்கள்லாம் சினிமாவுக்கு வந்தவங்க. உங்கள் நிறுவனம் தயவு செஞ்சு திருமலையினுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். இல்லை நீங்கள் எப்படி ஒன்றாலும் எடுத்துட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். தந்தி டிவி தமிழகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வெளி மாநிலத்தில் வரக்கூடிய அத்தனை டப்பிங் படமும் டெய்லியும் பேப்பரில் ஆடு கொடுக்குறீங்க. ஒரு ஸ்டேட் படத்தை இது வரைக்கும் தமிழகத்தில் வாங்கலை. நீங்கள் தந்தி ஆரம்பிக்கும் போது ஏப்ரல் மாதம் பூஜைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்தீங்க. இது வரைக்கும் ஒரு ஸ்டேட் படத்தை, ஒரு தயாரிப்பாளருடைய படத்தை இது வரைக்கும் நீங்கள் வாங்காதது ரொம்ப மன வருத்தம், கண்டனத்துக்குரியது. நன்றி, வணக்கம். ஆடூருக்கு கேள்விப்பட்டிருக்கேன், இவர் பேயூருக்கு ஏன்னா இவர் என்கிட்ட கதை சொல்லும் போதே நான் நினச்சேன், அவர் ஒரு சொற்பமான நாட்கள் கேட்டார், இதில் எப்படி இவ்வளோ சீட் நீங்கள் எடுத்துவீங்களா அண்ணே, நீங்கள் வாங்கினே நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படின்னாரு. ஆனால் அப்படின்னா நாட்கள் கம்மியே தவிர, ஆனால் கால் சீட்டாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். காலையில் ஆரம்பித்தாருன்னா நைட் 2 மணி வரைக்கும் தான் போகும்.
ஏன் அவர் பேய் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா தூங்கவே மாட்டாப்புல. காலையில் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணேன். 10 நாளில் 7 நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு அண்ட் டேன்னு போகுது. நான் இவரை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட அந்த ஒரு கண்ணசவோ அப்படியே ஒரு சோர்வோ அப்படி இல்லவே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உதவி இயக்குனர்களும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரியே அதில் பார்த்தீங்கன்னா சாரோட பையன்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாப்புல. சின்மை வந்து உதவி இயக்குனர்களும் அதே மாதிரி கேமராமேன் சாரும் அதுக்கு ஈக்குவலாக இது பண்ணார். இப்போ வந்து சார் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ, இது தயாரிப்பையும் பார்த்துக்கணும், நடிப்புலையும் ட்ராவல் பண்ணணும். அது ரொம்ப சிரமம் அப்படின்றத இவரை வச்சு தான் நான் பார்த்தேன். ஏன்னா ஏற்காட்டில் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு இவருக்கு இப்போ ஒரு பெரிய லென்த்து டைலாக் இருந்துச்சு. அவருக்கு எடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்து எனக்கு க்ளோஸ் வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. எடுத்து முடிச்சோடனே நான் அந்த பெரிய டைலாக்கை நான் சொல்லி முடிச்சோடனே சூப்பர் சார் அப்படின்னு கை தட்டினார். பரவாயில்ல சார், தேங்க்யூ சார். இல்லை சார், பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி போயிட்டே இருந்துச்சு, அது ரிட்டன் வந்துருமா என்னன்னு பயந்துருந்தேன். அதை வச்சு தான் சூப்பர் சார் அப்படின்னு. அது பெரிய விஷயம். ஏன்னா 2 இதுலேயும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்ற போது அதே மாதிரி நம்ம கூல் சுரேஷ் இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. முறைமாமன் கேரக்டர். ஹீரோயின் மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கல்கி, மொட்டராஜேந்திரனே பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாலுமே இது வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும். ஒரு த்ரில்லர் அண்ட் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும். குறுகிய காலத்தில் இப்படி ஒரு நிறைவாக ஒரு படம் எடுத்திருக்கோம். அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்புகிறோம். தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். எங்களோட ஆடியோ லான்ச்சுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் பெரிய வணக்கம். அண்ட் நான் பேசிக்கலி ஐம் அ மலையாளி. நான் பேசுகிற தமிழில் ஏதாவது பிரச்சனை இருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் ஐம் நாட் தட் ஃப்ளூயன்ட் வித் தமிழ். இருந்தாலும் நான் பேசுவேன். பட் எனக்கு இந்த ரெஸ்பெக்ட் சேர்த்து பேசுகிறது அது எனக்கு தெரியாது, அது கரெக்டாக அது வராது. ஸோ அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். அண்ட் இன்னைக்கு இப்போ இங்கே இந்த ஸ்டேஜில் நிற்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஃபுல்ஃபில்டான ஒரு மைண்டில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டைரக்டர் ரமேஷ் பாரதி சாருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் என்னை இந்த கேரக்டர் அவங்க நம்பி கொடுத்தது இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இன்னொரு ஊரிலிருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படத்தை ஒன்று பண்ணுறோம். அப்போ அவங்க அந்த லாங்குவேஜ் பேரியர் பார்க்காம, மேபி அந்த ஒரு கல்ச்சரல் பேரியர் கூட பார்க்காம அவங்க அதை வந்து என்ன பண்ண வச்சுருக்காங்க, விச் இஸ் அ கிரேட் டீல். என்னை நம்பி அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்புறம் எடுத்து சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க, டீசர் பார்த்தீங்க, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கீங்களா? எவ்ரிபடி லவ்ட் இட் ரைட்? இப்போ கண்டிப்பாக நம்ம படம் வந்து தியேட்டரில் இந்த மந்த்து எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகும். டேட் கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஸோ எல்லோரும் போய் படத்தை பாருங்கள். அண்ட் அப்புறம் எடுத்தெடுத்து சொல்லணுன்னா, இதோட ப்ரொடியூசர்ஸ் கிஷன் சார், ஆரியன் சந்த் சார், பதம் சந்த் சார், இவங்க தான் இதோட பேக் போன் அண்ட் சப்போர்ட். பிகாஸ் இவங்க இல்லைன்னா இந்த படம் இந்த ப்ரெஸ் மீட் எதுவுமே நடந்திருக்காது. அண்ட் அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் எப்படி சொல்கிறது, லைக் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அண்ட் மேபி இது சொல்கிறேன், ரெஸ்பெக்ட் சொல்கிறேன்னா. அண்ட் அதர் தேன் தட் என்னோட கோஸ்டார் ரஜினி கிஷன் சார். கிஷன் சார் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் அவங்களுக்கு சில இடத்துல வந்து எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ், அவங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ். ஏன்னா அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஒரு 2 பேர் சேர்ந்து அந்த ஒரு படம் நடிக்கும்போது இருக்கிறது சில கன்ஃபியூஷன்ஸ் இருப்பாங்கல்ல, லைக் ஹீரோ ஹீரோயின் பண்ணும்போது. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸை நாங்கள் சேர்ந்து செட்டில் உட்காந்துருந்து அந்த கேரக்டரை வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், அந்த கேரக்டரில் என்னென்ன பண்ணிக்கலாம், என்னென்ன பாடி லாங்குவேஜ் கொடுக்கலாம், என்னென்ன அந்த மைன்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் என்னென்னலாம் கொடுக்கலான்ற டிஸ்கஷன் வச்சு நாங்கள் வந்து நிறைய அது டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். அதுதான் கரெக்டாக நினைக்கிறேன். ஓகே, ஒரு நல்ல ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இன் தியேட்டர்ஸ் எல்லோரும் அது நல்லபடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் எங்களுக்கு கடைசி வரைக்கும் தேவைப்படும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் இங்கே வந்ததுக்கு நன்றி. அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ், கீப் ஆன் ப்ரேயிங் ஃபார் அஸ்.
தேங்க்யூ ஸோ மச். ரஜினி கேங் திரைப்படத்தின் கலக்கல் கதாநாயகன் தனது 2 படங்களை தொடர்ந்து 3வது படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் அவர்களே உங்களுடைய பெரிய, ஏன்னா பேர்லேயே வந்து ரஜினி கேங்கன்னு சொல்லும் போதே ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு இல்லையா? ஸோ அவருடைய பேர் ரஜினி கிஷன். ஸோ அவர்களே ஒரு பெரிய கைத்தறகளோடு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தெல்லாம் நம்முடைய திரைப்படத்தை வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சம் ஸ்பீச் சொல்கிறத டான்ஸ் பண்ண சொல்லுங்கள், நான் டான்ஸ் பண்ணிடுறேங்க. லிட்டில் நர்வஸ், கைண்ட்லி பேர் வித் மீ. எல்லா பேருக்கும் வந்திருக்கோம், எல்லா பேருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லா பேருக்கும் வணக்கம். எல்லா பேரும் நீங்கள் உங்கள் டைம் எடுத்து வந்திருக்கீங்க, அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த படம் பற்றி சொல்லணுன்னா, ஸ்டார்டிங் நாங்கள் வந்து ஒரு ஜனவரி ஃபெப்ரவரியில் இந்த கதை கேது ஆக்சுவலி 2025. ஸோ டைரக்டர் சார் கதை சொன்னார், அதோடு சேர்த்து ஒரு 3-4 கதை சொன்னார். அந்த நேரத்தில் எல்லா கதை நல்லா இருந்தது. பட் அவரே நான் கேட்டேன், சார் எந்த கதை எனக்கு ஆப்டாக இருக்கும்? ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன், செகண்ட் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்ட் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வரணும், அதான் என்னோடய முயற்சி. நான் வந்து சும்மா ஒரு படம் பண்ணிவிட்டு வீட்டில் உட்கார மாதிரி என்னோட ஆம்பிஷன் இல்லை அந்த நேரத்தில். ஸோ திஸ் இஸ் மை தேர்ட் ஃபிலிம். ஸோ அவர் சொன்ன, இல்லை சார் இந்த படம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆப்டான சப்ஜெக்ட், ப்ளஸ் பேசிக்கலி இது வந்து காமெடி ஹாரர் சப்ஜெக்ட், அதனால உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். சரி, அந்த நேரத்தில் எல்லாம் டிசிஷன் எடுக்க முடியல ஆக்சுவலி. நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாமா? ஏன்னா நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளும் ஆக்டிங் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு திங். சரி, ஐ டுக் லிட்டில் டைம். தென் நாங்கள் வந்து ஒரு மே ஆர் ஜூன், நான் வந்து மேல கன்ஃபார்ம் பண்ணேன். சரிங்க சார், நம்ம வந்து இந்த ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் 2 அண்ணங்க, அவங்களெல்லாம் எங்கள் டீம், மாலிக் சார், அவங்களெல்லாம் கூப்பிட்டு கதை கேட்டேன். எல்லா பேருக்கும் ரொம்ப பிடிச்சது. இல்லைங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் நாமன்னு. ஒரு மேல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ப்ரீ ப்ரொடக்ஷன். அவர் எல்லாமே ரெடி பண்ணிட்டார் ஆக்சுவலி. அப்போயே அவர் சார் சொன்னார், சார் என்கிட்ட ஃபுல் டீம் இருக்குது, நீங்கள் வந்து என்னை நம்பிட்டு இந்த படம் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் ஹிட்டாக பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. எனக்கு வந்து உங்களை சப்போர்ட் வேணும் பேசிக்லி. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து சரி, நாங்கள் வந்து ஒரு டேட் ஃபைனல் பண்ணோம். ஓகே சார், நம்ம எல்லாம் ஆர்டிஸ்ட் நாங்கள் ஃபைனல் பண்ணிட்டோம். ஆன் ஜூன் 28 நாங்கள் வந்து ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணோம். சரி, ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணோம். எங்களுக்கு நம்ம முனிஷ்காந்த் அண்ணா, மொட்டராஜன் அண்ணா, கல்கி அண்ணா, கூல் சுரேஷ், அவங்க எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். மட்டும் ஒரே ஒரு ஹீரோயின் மட்டும் தான் எங்களால் கன்ஃபார்மே பண்ண முடியல டில் 26 ஜூன். ஆக்சுவலி நாங்கள் வந்து நிறையா ஹீரோயினை போய் அப்ரோச் பண்ணோம். பட்டு நிறைய பேர் வந்து they said no. There could be various reason, நிறைய ரீசன் இருக்கலாம் நோ சொல்கிறதுக்கு. மைட் பி நான் ஒரு புது ஆர்டிஸ்ட், நான் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, நிறையா ரீசன் நான் கேள்விப்பட்டேன். ஐ டோன்ட் நோ வாட் எவர் இட் குட் பி. ஸோ அந்த நேரத்தில் நம்ம தொண்டன்வாலா அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன், இந்தமாரி எங்களுக்கு இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும். அவர் சில ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சார், வீடியோஸும் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் டைரக்டர்ஸோரும் பிளான் பண்ணோம். சரி, இவங்க வந்து ஆப்டாக இருப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் த காயத்ரி அலைன்ஸ் திவிகா ஃபார் அக்செப்டிங் மீ ஆஸ் அ கோ-ஸ்டார் பேசிக்லி. ஸோ நாங்கள் வந்து ஃபோட்டோஷூட், ஐ ரிமெம்பர் June 28 we did photoshoot and we finished. தென் நாங்கள் வந்து ஆன் July 7th நாங்கள் வந்து இந்த பூஜை போட்டோம். ஓப்பனாக சொல்லப்போனால் ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர். இன்னும் ஒரு எனர்ஜி, அவர் 24/7 வந்து அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாரு ஆக்சுவலி. ஐ குட் சே, எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு ஆள் இந்தமாரி ஒர்க் அவுட் பண்ணுறதுனா ஐ குட் சே டைரக்டர் பேசிக்லி. நாங்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஆன் 7th July நாங்கள் ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் 9 o'clock பூஜை பண்ணிவிட்டு வி ஹேட் லொக்கேஷன் சேஞ்ச் அண்ட் 6 AM வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணோம் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே. அவர் அப்படியே எனர்ஜி. ஒரு டேரக்டர்னால் பேசிக்லி நாங்கள் ஆர்டிஸ்ட்னால் நாங்கள் வந்து ஒரு 9 o'clockனா ஒரு 7 o'clock வந்து நாங்கள் மேக்கப் பண்ணி நாங்கள் கேரவேனில் உட்காந்துருவோம். எப்போ கூப்பிடுவாங்களோ நாங்கள் வி ஆர் ப்ரிப்பேர்ட். பட் அவர் வந்து அப்படி இல்லை. அவங்க வந்து 6 மணிக்கு வந்து எல்லாமே செட் ஆயிடுச்சா, ரெடி ஆயிடுச்சா எல்லாமே பார்த்துட்டு அவங்க எல்லாமே செட் பண்ணி திருப்பி நாங்கள் இப்போ எக்ஸாம்பிள் 9 o'clock எங்கள் டைம்னா 9 o'clock நாங்கள் போயிடுவோம். பட் அவர் வந்து 11 o'clock 12 o'clock வரைக்கும் உட்காந்து மீதியெல்லாம் நெக்ஸ்ட் டேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். பட் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் என்னை ஏமாற்றிட்டார் ஆக்சுவலி. எனக்கு வந்து டைலாக்ஸே கொடுக்கல. எண்டு வரைக்கும் நான் கேட்குறேன், சார் எனக்கு டைலாக் கொடுங்க சார், எனக்கு தமிழ் கொஞ்சம் வீக்கு, எனக்கு டைலாக் ப்ரிப்பேர் பண்ணோம், என்னை கொடுக்குறேன்னு சொல்லி என்னை அப்படியே அவர் ஏமாற்றிட்டார்.
அதுக்கப்புறம் நான் கேட்டேன் சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் டைலாகே கொடுங்க, நான் எப்படி சார் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம்? அவர் சொன்னார், இல்லைங்க இது வந்து காமெடி படம், இது பேசிக்லி டைமிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் நிறையா காமெடி படம் பாருங்கள், அதை வச்சு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்டோட வேலை பண்ணுறீங்க. முனிஷ்காந்த் சார் இருக்காங்க, மொட்டராஜன் சார் இருக்காங்க, கல்கி அண்ணா இருக்கார், கூல் சுரேஷ் இருக்கார். அங்கே அந்த நேரத்தில் வந்து ஒரு இம்ப்ரவைசேஷன் ஆகும் டைலாக்ஸ் வந்து. அந்த இதில் நீங்கள் உங்கள் டைலாக் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை விட்டு வெளில வரதுக்கு டைம் ஆகும் நம்மளுக்கு. ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக போங்க, நான் உங்களை வந்து பத்திரமா நான் பார்த்துக்கிறேன்னு. நாங்கள் 2 நாள் முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தோம். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ சாட்டிஸ்ஃபைட் வித் டைரக்டர்ஸ் ஒர்க், ஆல் த டீம். பேசிக்லி படம் வந்து நான் நினச்ச மாரி டைரக்டர் எனக்கு சொன்ன மாரி எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ரியலி சாட்டிஸ்ஃபைட். I pledge and seek support of all the press people. இந்த படத்தை வந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணோம், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டால் தான் நாங்கள் என்ன மாரி ஆர்டிஸ்ட், புது ஆர்டிஸ்ட் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலில் நாங்கள் போக முடியும். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சாதாரண என்டர்டைன்மெண்ட் படம் தான். இதில் வந்து எல்லாமே இருக்கும். லைட்டாக ஒரு ஹாரர் மூடு இருக்கும், காமெடி இருக்கும், ஒரு ஸ்டோரி கரெக்டான ஒரு லைன் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்குன்றது எங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம்.